ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பீஸா செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ சூப்பரான குக்கரில் செஞ்ச பீஸா நல்லா அருமையாக, நல்லா சாஃப்டாக, நல்லா தின்னாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் பீஸா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஸோ என்ன தான் நம்ம குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டு, துரித உணவுன்னு அவாய்ட் பண்ணாலும் இது கண்டிப்பாக அவங்க வாங்கி சாப்பிடாம இருக்கிறதே இல்லை. ஸோ எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலையே இது நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். நமக்கு வந்து அவன் தேவையில்லை. ஸோ சூப்பரான இந்த பீஸா வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் அடையில் தீயாமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் பீஸா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல அருமையான இந்த பீஸா எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பீஸாக்கான டோ செஞ்சுக்கலாம். அதுக்கு பால் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வார்மாக இருக்கிற பால், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வார்மாக இருக்கணும். ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1 ஸ்பூனு. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஈஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகணும், நல்லா ஊறி. ஈஸ்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் மைதா மாவும் கோதுமை மாவும் ஈக்குவலாக எடுத்துருக்கேன். ஸோ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைதா மாவு மட்டும் எடுக்கிறவங்க மைதா மாவு மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்படி தான் நம்ம மைதா மாவை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அது எப்படியாவது ஒன்று வந்து ஆட் ஆகிடுது. ஸோ மைதா மாவு கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம வந்து பீஸா செய்ய முடியாது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு டோ ஆட்டம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெய். பசங்க நோன்பு திறக்கிறதுக்கு பீஸா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சும்மா குழந்தைங்களுக்காக மட்டும் ஒரே ஒரு பீஸா செய்ய போகிறேன். அதுக்காக தான் நான் கொஞ்சமாக மாவு எடுத்தேன். உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு பீஸா வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டோ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஸோ நம்ம மாவு நல்லா ப்ராசஸிங் ஆகி நல்லா உப்பி வந்துடுச்சு. இதை இன்னொரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும். இதை நல்லா பிசைஞ்சாயிடுச்சு. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஒரு டோ மட்டும் எடுத்துக்கோங்க. லைட்டாக மைதா ஸ்ப்ரெட் பண்ணி இதை நம்ம உருட்டிக்கலாம். நடுவில் கொஞ்சம் தின்னாக்கிக்கிங்க. ஓரங்கள் கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பரவாயில்ல. இதை உருட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட் அப்படி இல்லைன்னா உங்களாண்ட பீஸா செய்கிற அந்த மோல்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். இதோட ரவுண்டாக கட் பண்ணி ஒரு பட்டர் சீட் எடுத்துக்கோங்க. பட்டர் சீட் எதுக்குன்னா நம்ம வந்து இந்த ஸ்டீல் அந்த பாத்திரத்தில் வைக்கும்போது அடியில் வந்து பீஸாவை வந்து தீஞ்சிடக்கூடாது, கருகிடக்கூடாது. ஸோ இந்த சீட் வச்சோன்னா நமக்கு வந்து அது கருகாமல் நல்லா ப்ரௌன் கலராக வரும். ஸோ அது சீட் இந்த தட்டில் கொஞ்சம் நம்ம வெண்ணெய் தடவிக்கலாம், பட்டர் தடவிக்கிங்க. இந்த சீட்டு இதுக்கு மேலே கரெக்டாக ஈவனாக வச்சு விட்ரு.
இந்த சீட்டுக்கு மேலேயே நம்ம பட்டர் தடவிக்கணும். அடியில் இதை எடுத்து நம்ம மேலே இப்படி போட்டுருங்க. நல்லா இழுத்து இந்த பிளேட் ஃபுல்லாக வர மாதிரி இந்த மாதிரி அழுத்தினாலே அது ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக நகர்ந்து வந்துடும். நமக்கு இப்போ நடுவில் நல்லா தின்னான ஒரு பேஸ் கிடைச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருக்கணும். ஸோ ஓரம் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கணும். நம்ம அப்போ தான் நமக்கு வந்து அந்த பீஸாவுடைய அந்த இது கரெக்டாக கிடைக்கும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி ஃபோர்க்கால் ஹோல்ஸ் போட்டுக்குங்க. கெச்சப்பும் மயோனஸும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். மயோனஸ் வேணான்னா கெச்சப் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம்னா இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. தக்காளியும் அதே போல். தக்காளி என்ன பண்ணோம்னா உள்ளே இருக்கிற சீடு எடுத்துடணும். சீடு எடுத்துட்டு அந்த மேலே அந்த தக்காளியுடைய சதை மட்டும் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணோம். அதே போல கேப்சிகம், அடுத்தது சீஸு மொசரல்லா சீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பீஸா சீஸ் கூட விற்கும், அதுவும் எடுத்துக்கலாம். என்னால் வந்து இந்த சீஸ் இருந்ததால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ சீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. அடுத்தது சிக்கன் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ட்ரையாக வேக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ எண்ணெய் போட்டு வறுக்கக்கூடாது, வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்துடணும் சிக்கனு. இந்த சிக்கன் பீஸு அங்கே ஒன்று இங்கே ஒன்றா போட்டுக்குங்க. ஸோ நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு அந்த சிக்கன் இடையில் வரும்போது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சாப்பிடும்போது. இந்த சீஸு சிக்கன்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம். இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த நம்ம எவ்வளோதான் நல்லா செஞ்சு கொடுத்தாலும், டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட பிடிக்காது. இதெல்லாம் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலையே நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து ஒரு ஹைஜீனிக்காக வெளியே வாங்கி கொடுக்குற பொருளை விட இப்போ நான் வந்து மாவு வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் ஊற வச்சேன். பட் அங்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைப்பாங்க பீஸா வாங்குகிற இடத்துல. அதே போல் நம்ம போடுற ப்ராசஸிங் எல்லா பொருளும் வந்து நல்லா ஹைஜீனிக்காக நல்லா சுத்தமாக செஞ்சு போடுறாங்களா தெரியாது. எத்தனை நாள் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சு அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது.
ஏன்னா அவங்களுக்கு பீஸாக்கானது கட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க. நம்ம பீஸா கேட்கும்போது அவங்க எடுத்து அதை வந்து ஹீட் பண்ணி அவனில் வச்சு பேக் பண்ணி கொடுக்கணும். அதால் இப்போ நம்ம வந்து உடனுக்குடனே செய்கிறதுனால நல்லா ஹைஜீனிக்காகவும் நல்லா சுத்தமாகவும் செய்வோம். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு, காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே போடல, இதில் சில்லி ஃப்ளேக்ஸாக காரத்துக்கு போடுறோம். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்குங்க. நல்லா கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக இந்த சிக்கனோட இந்த சீஸோட ஸ்பைஸியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நோம்பு வச்சுருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க காரம். அதே போல் ஒரிகினோ இல்லாமல் பீஸா வந்து செய்யவே முடியாது. இதோட ஃப்ளேவர் இல்லாமல் பீஸா கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ஒரிகினோ கண்டிப்பாக போடணும். அதுவும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பீஸா பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உடனே எடுத்து பேக் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இதை மூடி கவர் பண்ணி வச்சிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராசஸிங் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண வைக்கலாம். ஸோ 5 நிமிஷம் நான் இது மாதிரி கவர் பண்ணி மூடி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணலாம். குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நான் குக்கரில் தான் இந்த பீஸா செய்ய போகிறேன். ஸோ குக்கர் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பிளேட்டை இதுக்குள்ளே இறக்கி விட்டுலாம். இந்த பிளேட் வந்து எனக்கு குக்கருக்கு கரெக்டாக அந்த மூடி கவர் ஆகிற இடத்துல கரெக்டாக நிற்கிது. ஸோ இதுலேயே நான் இப்படியே பேக் பண்ண போகிறேன். இது க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு வந்து கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி விட்டுருணும். அதே சமயத்தில் இது வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பீஸா எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பீஸா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது நம்ம இந்த பேப்பரை அடியிலேருந்து இந்த சீட்டை எடுத்துடலாம். ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ பீஸாவும் தட்டில் ஒட்டிக்காமல் தீஞ்சி போகாமல் இங்கே பாருங்கள். பேக் சைடும் நல்லா ப்ரௌனாக, இந்த சீட்டும் நல்லா ஈஸியாக இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ சூப்பரான அருமையான பீஸா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கடைகளில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலையே குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். அவன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம கடையில் போய் தான் இந்த பீஸா வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய விருப்பம் உணவு இது. ஸோ நம்ம இந்த அவாய்ட் பண்ணாமல் நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்து பாருங்கள். எவ்வளோ தின்னான சூப்பரான நல்ல ஜூஸியான பீஸா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.